Hi friends, welcome to Leela Kids channel. In the video, 10th standard unit 1 in English, chapter 1, prose lesson, his first flight papo. Before getting into the lesson, let us see this. Marco Polo, Christopher Columbus, Ibn Battuta, America Vespucci, Zhuangzang, Ferdinand Magellan, Bartolomeo Diaz, Herodotus, Captain James Cook, Vasco da Gama. What is common among these individuals? Browse internet or refer books and share some information about them. ஸோ இவங்களை பற்றின பொதுவான ஒரு விஷயம் என்பது என்ன, இதை நம்ம நெட்லேயோ இல்லை புக்ஸை பார்த்தோ ரெஃபர் பண்ணி அதனுடைய தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஸ்கஸ் why it was considered as an adventurous and dangerous thing to travel in those days. டேஞ்சரஸாகவும் ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் இருந்தது அந்த நாட்களில், ரொம்ப அபாயகரமாகவும் ரொம்ப கடினமாகவும் இருந்தது பயணம் செய்வது. ஏன் அப்படின்னு ஒரு சின்ன விவாதம் ஒன்று வைக்க சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி, சி கௌரா, குரு நானக் அண்ட் கௌதம் புத்தா ஆர் சம் ஆஃப் தி ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அண்ட் திங்கர்ஸ் ஹூ மேட் எக்ஸ்டென்சிவ் ஜேர்னிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லைஃப். டு யூ திங்க் ஜேர்னிஸ் கேன் பி லைஃப் சேஞ்சிங்? ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் பிரபலமானவர், சிந்தனையாளர்கள். இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அறிய நீண்ட பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையை பற்றி அறிய நீண்ட பயணங்கள் மேற்கொண்டனர். பயணங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் என நீங்களாம் நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள். ஓகே, உன் வாழ்வில் ஷேர் எ மெமரபிள் ட்ரிப் ஃபார் யுவர் லைஃப். உன் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத பயணத்தை பகிர்ந்து கொள்ள சொல்கிறாங்க. ஹாவ் யூ எவர் பீன் ஆன் அன் அட்வென்ச்சரஸ் ஜேர்னி? இஃப் எஸ், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். எப்பொழுதாவது நீனு சாகச பயணத்தை மேற்கொண்டிருக்கியா அப்படின்னா அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்க சொல்கிறாங்க. தட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் எ மேன், ஒன் ஜெயிண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்லியிருக்கார். அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் வைக்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஒரு மனிதனுடைய ஒரு சிறிய காலடி மனித இனத்தின் அசுர தாவுதல் ஆகும் அப்படிங்கிறார். அது ஏன் அப்படி? Have you ever seen a bird making its first ever attempt to fly? எப்போது நீங்கள் ஒரு சிறிய பறவை முதல்ல அது பறக்க முயற்சி செய்யறத பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பறவைனுடைய முயற்சி தான் இந்த பாடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. His first flight by Liam O. Flaherty. Liam O. Flaherty. The young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. இந்த யங் சீகல்ன்றது ஒரு கடல் பறவை. இந்த கடல் பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, அது இளம் கடல் பறவை தனியே அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா தொங்குப்பாறை வழியாக போகுது. அதனுடைய சகோதரர்களும் சகோதரியும் முந்தின நாளிலே பறந்து சென்று விட்டனர். அவர்களுடன் பறந்து செல்ல அதுக்கு பயமா இருந்துச்சு. Somehow when he had taken a little run forward to brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. எப்படியோ ஒரு வழியாக அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா முன்னோக்கி தொங்குப்பாறை விளிம்பு வழியாக குறுகு ஓட்டம் ஓடி ரெக்கைகளை அடிக்க முயற்சி செய்யுது. ஆனாலும் பயந்து போச்சு. அது பறந்து மிகுந்த கடற்பரப்பு அதிக தூர மைல்களுக்கு கீழாக போகுது. இறக்கைகளை அது அடித்து பறக்குது. ஆனால் அந்த அளவுக்கு அதுக்கு ஒத்துழைக்காது அப்படின்னு பயந்து என்ன பண்ணுது, தலையை குனிந்தபடி தொங்கு பாறைக்கு கீழே இருந்த ஒரு தாரத்தை நோக்கி பின்னோக்காக ஓடி அங்கே இரவில் தூங்கியது. Slept at night. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. His father and mother had come around, calling to him shrilly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away. But for the life of him he could not move.
அதுக்கு வந்து பயம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு சகோதரர்களும் அவனுடைய இளைய சகோதரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ரெக்கைகளை விட அவரது இறக்கைகள் மிகவும் குட்டையாக இருக்குது. இவனோட ரெக்கையை விட இது என்னது, ஷார்ட்டர் தேன் ஹிஸ் ஓன், அதை விட சின்னதாக இருக்குது. அவர்களது இறக்கைகள் குட்டியாக இருந்த போதும் விளிம்பு வரை ஓடி அவரது இறக்கைகளை அடித்து பறந்துட்டாங்க. அவனுக்கு மிக ஆபத்தாக தோன்றினாலும் சிறகுகளை எடுத்துட்டு தைரியமாக பறந்துட்டாங்க. அவர்கள் பறந்து வரவில்லை எனில் அவனது தொங்கு பாறை வழியே பட்டினி கிடக்க வேண்டும், விட்டு விடுவோம் என அச்சுறுத்துறாங்க அவங்களோட பேரண்ட்ஸ். அவனையும் வசைப்பாடியும் உரத்த தோணியில் அவனை தந்தையும் தாயும் அழைத்தவாறு சுற்றி வந்தனர். ஆனாலும் உயிருக்கு பயந்து அவன் நகர முடியாமல் போயிற்று. அப்படியே இருக்கு அந்த பறவை. That was 24 hours ago. Since then nobody had come near him the day before all day long. He had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. He had, in fact, seen his older brother catch his first herring and devour it, standing on a rock while his parents circled round, raising a proud cackle. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. அது 24 மணி நேரம் முன்னர் இருந்தது. பின்னல் வந்து ஒவ்வொருவரும் அவன் அருகில் வரவில்லை. யாரும் என்ன பண்ணுறாங்க, யாருமே அவனுக்கு பக்கத்தில் வரல. முந்தின நாளில் நாள் முழுவதும் அவனோட சகோதரிக்கு பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, பறக்கும் கலையை அவர்கள் சீர்படுத்தி அலைகள் வழியாக துரிதமாக கடப்பது எப்படி, மீனுக்கு பாய்ந்து மூழ்கி செல்வது எப்படி அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பாறையின் மேல் நின்று கொண்டு அவனது அண்ணன் ஒரு வகை கடல் மீன் என்ன பண்ணிடுறான்னா விழுங்கதை உண்மையிலேயே பார்க்குறான். இந்த சீகல் பார்க்குது. அப்போ அவனோட பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பெருமிதம், ஆஹா குழந்தை வந்து மெதுவாக பறந்து போய் ஒரு மீனை பிடிச்சிடுச்சு அப்படின்னு ஒரு பெருமிதத்தில் என்ன பண்ணுது, மொத்த குடும்பமும் பாறைக்கு எதிரே வந்து ஒரு பெரிய பீடபூமி நடுப்பகுதியில் வந்து முழுவதும் என்ன பண்ணுறது, மொத்த குடும்பமும் பாறைக்கு எதிரே வீர நடுப்பகுதியில் ஊடாக அவனது கோழைத்தனத்தின் மீது சிரித்தவாறு நடந்தனர். இப்போ அவங்களாம் நல்லா பண்ணிட்டாங்க, நீ தான் கோழைன்னு எல்லாரும் அவனை சிரித்து கேலி பண்ணுறாங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. பாவம், அது சாப்பாட்டுக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்படுது. பறந்து போனால் தான் சாப்பாடு. பறக்கிறதுக்கு பயமாக இருக்கு இல்லையா. தெற்கு நோக்கி இருந்தவாறு தொங்கு பாறையில் என்ன பண்ணுது, வெப்பமான கதிர்கள் வீசியது. சூரியன் வானத்தை மேல் நோக்கி சென்று கொண்டிருந்தான். முந்தின மாலை வேளையில் இருந்த அவன் சாப்பிடாததுனால வெப்பம் அது உணருது. பின்னர் தொங்கு பாறையின் தூர கோடியில் ஒரு உலர்ந்த காணாங்கொளுத்தின் வால் துண்டு பார்க்குது. வால் துண்டை பார்க்குது. அப்போது உணவு ஒரு சிறு துண்டு கூட மீந்திருக்கவில்லை. அவனும் அவன் சகோதரர்களும் என்ன பண்ணிட்டாங்க, மற்றும் சகோதரியும் என்ன பண்ணிட்டாங்க, பொறிக்கப்பட்ட அந்த அழுக்கு கூட்டினில் உட்புகுந்து ஒரு ஒவ்வொரு அங்குலமாக தேடுது. உலர்ந்த முட்டை துண்டுகளையும் கூட அவன் கொதித்து கடித்து பார்த்தான். அது அவனது ஒரு பகுதியை அவன் உண்பது போல் இருந்தது. ஒரு பகுதியை அவனே சாப்பிட்றது மாதிரி அவனுக்கு இருந்தது. இப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், என்னடா இது, நம்மளுடைய உடலையே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. He then trotted back and forth from one end of his
one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without flight. But on one side of him, the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath, and between him and his parents there was a deep, wide crack. அப்போ தொங்குபாறையில் முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் அவனது நீண்ட கரிய கால்களால் மெதுவாக அடி எடுத்து வைத்து கொண்டு பறக்காமல் அவனது பெற்றோர்களை சென்றடைய வழியை கண்டறிய முயன்று என்ன பண்ணுறான், போயிட்டு பேரண்ட்ஸை போய் ரீச் ஆக பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஒவ்வொரு பக்கமும் தொங்குப்பாறை ஒரு செங்குத்து சரிவு பாறையாகவும் அதன் கீழ் கடலுமாக முடிந்திருந்தது. மேலும் அவனுக்கு அவனது பெற்றோருக்கும் இடையே ஒரு விரிந்த ஆழமான வெடிப்பு இருந்தது. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. But then on what could he walk? There was no ledge and he was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. இப்போ அவன் பாறை முகப்பு வழியே வட திசையில் மட்டுமே நடந்தால் உறுதியாக பறக்கலாம், அவன் அவர்களை சென்றடையலாம். ஆனால் அவன் எதன் மீது நடக்க முடியும்? அங்கே தொங்கு பாறையும் இல்லை, மேலும் ஒன்றுமே அங்கே இல்லை அவனுக்கு. அவன் மேலே அவன் ஒன்றையும் பார்க்க முடியாது. அந்த செங்குத்து பாறை பெருசாக இருக்கு. மேலும் அதன் மேற்பகுதி அவனுக்கு ரொம்பவும் மோசமாக இருக்கு. கீழே கடல் இருக்கு, அதிக தொலைவில் வேற இது இருக்கு. இது ரொம்பவே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ ரொம்ப அவன் மெதுவாக கஷ்டப்பட்டு அந்த இதை போய் பார்க்குறான். போய் அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணி முயற்சி பண்ணாலும் அவனுக்கு அந்த பயம் இன்னும் போகவே இல்லை. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான், surely he could reach them without flying if he could come out northwards along the cliff face. But then அவனால் அது முடியல. He stepped slowly out of the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. இப்போ என்ன பண்ணுறான், அவன் மெதுவாக வந்து நகர்ந்து போய் என்னவாவது முயற்சி பண்ணலான்னு பார்த்தாலும் அவனுக்கு முயற்சியில் பயம் நிறையா இருக்குது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறான், he stepped down slowly. மெதுவாக என்ன பண்ணுறான், மெல்ல வெளியே நடந்து செங்குத்து பாறை விளிம்புக்கு வந்துடுறான். மேலும் ஒரு காலில் நின்றுக்கிட்டு அடுத்த காலை ரெக்கைகளால் மறைச்சி வச்சுக்கிட்டு அவன் ஒரு கண்ணை மூடிக்கிறான். பின்னாடி மற்றொன்றையும் மூடி தூக்கி இருப்பது போல வச்சிட்டு இருக்கான், பாசாங்கு செய்கிறான். இன்னமும் அவர்கள் அவனை ஏறிட்டு பார்க்கல். அவனுக்கு 2 சகோதரர்களும் அவனோட சகோதரியும் என்ன பண்ணுறாங்க, பீடபூமி மீது படுத்து உறங்கி கொண்டிருந்தனர். அவர்களது தலைகள் அவர்களது கழுத்திற்கு மறைந்திருந்தன. அவனது தந்தை தனது வெள்ளை முதுகின் மீதுள்ள இறக்கைகளை கோதி சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அவனது தாயார் மட்டும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. Shosi was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to eat it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. இப்போ அவங்க அம்மா அவனை பார்க்குறாங்க. அவன் பீடபூமியின் மேல் உள்ள சிறிய மேட்டு மீது நின்று கொண்டிருந்தான். அப்படியே இருக்காங்க அவங்க. அவனோட வெள்ளை நெஞ்சு பகுதியை வந்து முன்பக்கத்தில் தள்ள போட்டிருக்கு. அப்போ அடிக்கடி அவன் பாதத்தின் கீழ் இருந்த ஒரு மீனை கிடைத்தான். மேலும் அவனது அழகு ஒவ்வொரு பக்கத்தையும் பாறை மீது தேய்த்தான். உணவில் அவளை உண்மையிலே அவனை வந்து உணவின் காட்சி அவனை கோபமூட்டியது. அவனது அழகை தேய்த்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதனை சாணைப்படுத்தான். அப்படியாக உணவை கிழிப்பது அவன் எவ்வளவு நேசித்தான். அவன் ஒரு
தாழ்ந்த கொக்கரிப்பை செய்தான். அவனது தாயும் கொக்கரித்தாள், மேலும் அவனை நோக்கி பறந்தாள். இப்படியே அவன் மெதுவா முயற்சி பண்ணி தன்னுடைய முயற்சியை மேலும் அதிகரித்து எப்படியாவது பறந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்றான். இப்படியே அவன் முயற்சி பண்ணி பறக்கணும்னு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாமா? Ga, 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 he cried, begging her to bring him over some food. Gall, oh, go, oh, calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across, but when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp with her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. என்ன பண்றான்? அவனுக்கு கொஞ்சம் உணவு கொண்டு வர கெஞ்சி அவன் கான்னு கத்துறான். கொல்லு என்ன ஏளனமா அலறான். ஆனா அவன் வருத்தத்தோட அழைத்து கொண்டே இருக்கிறான். ஒரு நிமிடத்துக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சியான அலறலை அவன் செய்தான். என்னன்னா, அவனது தாய் ஒரு மீன் துண்டை எடுத்துக்கொண்டு அதனுடன் அவனிடம் பறந்து சென்றது. அவன் பறந்து செல்கையில் அவனது பாதங்கள் பாறையை தட்டியவாறு அவனிடம் நெருங்கி சேரும் முயற்சியில் மகிழ்ச்சியுடன் சாய்ந்தான். ஆனால் அவள் அவனுக்கு எதிராக இருந்தபோது அந்த செங்குத்து பாறை அருகில அவனது கால்கள் வளைந்து தொங்கிக் கொண்டு அவனது இறக்கைகள் அசைவில்லாமலும் அவனது அருகில் சென்றடையும் வகையில் அவளது அழகின் ஒரு மீன் துண்டுடன் அவள் நின்றாள். இப்ப அந்த அம்மா மெதுவா சாப்பாட்டை கொண்டு போய் கிட்ட காமிச்சு, சாப்பாடு வேணும்னா கொஞ்சம் ஏறி பறந்து வாங்குற மாதிரி அவனுக்கு போக்கு காட்டுது அந்த அம்மா. ஓகே. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then, maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he paused beneath her, he heard the swish of her wings. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அவன் அருகில் வரணும் அப்படின்னு வேண்டபடி என்ன பண்ணுது, ஒரு கண் பொழுதும் ஆச்சரியத்துல அப்படியே காத்திருக்குது. மேலும் என்ன பண்ணுது, பசியால பைத்தியம் அடைந்து அந்த மீன் மீது தலைகீழாக பாயுது. ஒரு மாபெரும் அலறலோட வெளிப்புறமாக கீழ் நோக்கியவாறு வெளியே வருது. அவனுடைய தாய் என்ன பண்றாங்க, மேல் நோக்கி பறந்து போயிடுறாங்க. அவன் வெளியில வந்த உடனே அவன் அருகே கீழாக சென்ற போது அவனுடைய இறக்கைகள் மெல்லிய இரைச்சலை அவன் கேட்டான். அவன் படபடன் ரெக்கையை அடிச்சுக்கிட்டு பறக்கக்கூடிய அந்த சத்தத்தை அவன் கேட்கிறான். ஓகே, தென் எ மான்ஸ்டர்ஸ். இங்கே நிறைய கேள்விலாம் கேட்டிருக்காங்க பாருங்க. இதை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தென் எ மான்ஸ்டர்ஸ் terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers and then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. Okay. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. இப்போ என்ன பண்ணுது, அது மெதுவா பறக்க ஆரம்பிச்சது இல்லையா? பறக்க ஆரம்பிச்ச போது அங்க ஒரு அசுர அச்சம் அவனை பிடித்து கொண்டு மேலும் அவனது இதயம் நின்று போனது. அவனுக்கு ஒன்றுமே கேட்கவில்லை. ஆனால் அந்த ஒரு கணமே நீடித்தது. அடுத்த கணம் அவனது இறக்கைகள் வெளிப்புறமாக விரிந்தது. அவன் உணர்ந்தான். அவனது மார்புல ரெக்கைகள் எதிராக காற்று பாய்ந்து சென்றது. பின்னர் அவனது வயிற்று பகுதியில் கீழேயும் அவனுடைய இறக்கைகளுக்கு எதிராகவும் சென்றது. அவனுடைய இறக்கைகளின் முனைகள் காற்றை கடந்து செல்வதை அவனால் உணர முடிந்தது. அவன் இப்போது தலைகுப்புற விழுந்து கொண்டிருக்கவில்லை. அவன் கீழ்ப்புறமாக வெளிப்புறமாக உயர்ந்து சென்று கொண்டிருந்தான். அவன் பயப்படவே இல்லை. சற்று மயக்கம் அடைவதை மட்டும் உணர்ந்தான். பின்னர் அவன் இருமுறை அவனது இறக்கைகளை மேலும் கீழும் அடித்தான். அவன் மேல் நோக்கி உயரச் சென்றான்.
இப்படியே அந்த பறவை என்ன பண்ணுச்சு, அவங்க அம்மா சாப்பாட்டை இப்படி கிட்டக்க கொண்டுட்டு போய் காட்டி அப்படியே கொடுக்காம மேலே பறக்கவே, சாப்பாடு வேணுன்றதுல பசியில் அதுவும் கூடவே தனக்கு தெரியாமல் பறக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 4 அடி ஒரு 4-5 தடவை ரெக்கையை தட்டிட்டு பறந்து அந்த சத்தம் காதில் கேட்ட பிறகுதான் அதுக்கு தெரியுது, ஆஹா நம்மளும் பறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தன்னுடைய மார்பில் காற்றுப்படுது, வயிற்றில் காற்றுப்படுது, அப்புறம் மேலும் கீழுமா மெதுவாக முயற்சி பண்ணி பறக்க ஆரம்பிச்சிட்டு. He uttered a delightful scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. Ga, 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 growled. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his 2 brothers and sisters flying around him, soaring and diving. இப்போ பாருங்க, அந்த பறவை பறக்க ஆரம்பிச்சிட்டு அவன் ஒரு ஆனந்த கூச்சலிடுறான், மறுபடியும் அவன் இறக்கைகளை அடிக்கிறான், அவன் மிக உயரமாக போகிறான், அவனுடைய மார்பை உயர்த்தி காற்றுக்கு எதிராக சாய்ந்தான், கா 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 கான்னு கத்துறான். அவனுடைய தாய் அவனை கடந்து பாய்ந்து செல்கிறாள். அவனுடைய இறக்கைகள் ஒரு பலத்த இரைச்சலை உண்டாக்கின. அவன் மற்றொரு அலறலில் அவளுக்கு பதில் அளித்தான். பின்னர் அவளது தந்தை என்ன பண்றார் அப்படின்னாக்கா, மேலாக பறந்தார். அவனுடைய சகோதரர்களும் சகோதரியும் அவனை சுற்றி கீழ் நோக்கி மேல் நோக்கி பறப்பதை அவன் கண்டான். இப்ப எல்லாருமே அவன குடும்பம் அவனை சுத்தி பறக்க ஆரம்பிச்சிட்டு. ஓகே, then he completely அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, then he completely forget that he had not always been able to fly and commenced to dive and show shrieking shrilly. He was near the sea now, flying straight over it. Facing out over the ocean, he saw a vast green sea beneath him. With the little ridges moving over it, he turned his beak sidewards and crowded amusedly. His parents and his brothers and sisters had landed on the green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no farther. He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. He had made his first fly. மெதுவாக பறக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன பண்ணுறான், பறக்கவே முடியாதுன்னு முற்றிலும் அவன் பயந்தான் இல்லையா. இப்போ மேலும் கீழும் உயரமாக சென்று கூச்சலிட்டு பறக்க தொடங்கிட்டான். அவன் இப்போது கடலுக்கு அருகில் இருந்தான். அதற்கு நேர் மேலாக பறந்து கொண்டு பெருங்கடலில் எதிர்நோக்கியவாறு இருந்தான். அவனுக்கு கீழே சிறு மேடுகளுடன் அதன் மீது என்ன பண்றாங்க, நகருகின்ற ஒரு பசுமையான கடலை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அவனது அலகுகளை பக்கவாட்டுகளில் திருப்பி வேடிக்கையாக கரைந்தான். அவன் முன்பாக பசுந்தரையில் பெற்றோர்களும் சகோதர சகோதரிகளும் தரையிறங்கி இருந்தனர். இவர்கள் கிரீச்சிட்டு கரைத்து அவனை கூப்பிடுறாங்க. பசுங்கடல் மீது நிற்பதை அவன் கால்களை கீழே போட்டான். கால்கள் உள்ளே முழுகுச்சு. பயத்தில் அலறியவாறு இறக்கைகளை அடித்துக்கொண்டு மேலே மீண்டும் பறக்கிறான். ஆனால் சோர்வுடனும் பசியுடனும் பலவீனமா இருக்கிறதுனால, மேலும் வினோதமான பயிற்சியினால சோர்வுற்றதுனால அவனால் எழ முடியல. அவனோட பாதங்கள் பசுங்கடலுக்குள் மூழ்கின. பின்னர் அவன் வயிறு அதனை தொட்டது. மேலும் அவன் அதற்கு கீழே மூழ்கவில்லை. அவன் அதன் மீது மிதந்து கொண்டிருந்தான். மேலும் அவனை சுற்றிலும் அவனுடைய குடும்பம் சுத்தி கொண்டு அவனை போற்றி கொண்டு இருந்தது. அவர்களது அலகுகள் சிறு சுறா மீன்களையும் துணுக்குகளை கொடுத்து கொண்டும் இருந்தன. அவன் தனது முதலாவது வான் பயணத்தை செய்துவிட்டான். He had made his first flight. ஓகே, இப்போ ஆத்தரை பற்றி பார்ப்போம். லியாம் ஓ ஃபிலிம் was an Irish novelist and short story writer and a major figure in the Irish literary renaissance. He was a founding member of the Communist Party of Ireland. A native Irish speaker from the Gaeltacht O'Flaherty wrote
almost exclusively in English except for a small number of short stories in the Irish language. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. லியாம் ஓ ஃபில்டி வந்து ஒரு ஐரிஷ் நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளரும் ஆவார். அவர் வந்து ஐரிஷ் இலக்கியத்தில் மறுமலர்ச்சியில் முக்கியமானவர். அவர் அயர்லாந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு ஸ்தாபக உறுப்பினராக இருந்தார். ஐரிஷ் மொழி பேச்சாளரும் ஆவார். ஆங்கிலத்திலேயே பிரத்யேகமாக எழுதினார். இதை தவிர ஒரு சில எண்ணிக்கையிலான சிறுகதைகளை ஐரிஷ் மொழியில் எழுதினார். அதிக நேரத்தை பயணத்தில் செலவிட்ட அவர் வசதியாகவும் அமைதியாகவும் பொதுமக்களின் கவன ஈர்ப்பிற்கு வெளியே வாழ்ந்தார். ஸோ திஸ் இந்த ஃபஸ்ட் ஃப்ளைட் லெசன் நம்பர் யூனிட் 1 ஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கீப் வாட்சிங் லீலா கிட்ஸ் சேனல்.